ஒத்த நாளில் தொப்ப வந்து சட்ட பட்டன் வெடிக்கட்டும். கம 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 சமையல். வணக்கம் நண்பர்களே, உங்களுக்கு வந்து குக்கிங்கில் ஆர்வமாக இருந்துச்சுன்னா வந்து இந்த ராவணாஸ் கிச்சனை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணிக்கோங்க. எங்களோட அப்டேட் வந்து உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக இன்ஸ்டண்ட்டாக வரும். ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ராவணாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஈஸியான சிக்கன் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 3 வெங்காயம் எடுத்துக்கோங்க, 2 தக்காளி, 2 பச்சை மிளகா, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை, லவங்கம், அன்னாச்சி மூக்கு, மராட்டி மூக்கு, இலை, 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா. இப்போ சிக்கன் கிரேவி செஞ்சிடலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் பொரிஞ்சு வந்த உடனே அதில் மசாலா ஐட்டம்ஸ்லாம் சேர்த்துருங்க. ஒரு பட்டை, லவங்கம், சோம்பு இதெல்லாம் சேர்த்துட்டாச்சு. இல்லை கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துருங்க. 3 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினோடனே இதில் 2 பச்சை மிளகா, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதில் தக்காளி சேர்த்துடலாம். ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கிறது அதையும் சேர்த்துருங்க. இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. வதங்கின உடனே இதில் சிக்கன் சேர்த்துருங்க. இன்றைக்கி நம்ம 3/4 கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம். சிக்கன் சேர்த்து இந்த வெங்காயம் தக்காளியோட லேசாக வதக்கி விட்டுருங்க. மசாலா சேர்த்துடலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் வீட்டு மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து இதெல்லாம் மசாலாவோட நல்லா வதக்கி விடுங்க சிக்கனை. சிக்கனோட நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் இதை அப்படியே நீங்கள் ஒரு 5 நிமிஷம் மூடி வைங்க. சிக்கன்லேருந்தே தண்ணி பிரியும் உங்களுக்கு. நல்லா மசாலாவோட வதக்கியாச்சு. இப்போ இதை மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் கரெக்டாக மூடி வைங்க. அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தா இந்த மாதிரி தண்ணி சிக்கன்லேருந்தே பிரிஞ்சு வந்திருக்கும். இதை லேசாக வதக்கி விட்டுட்டு இதில் தண்ணி சேர்த்துடலாம். 1/2 கப் அளவு இன்றைக்கி நான் தண்ணி சேர்க்குறேன். உங்களுக்கு குழம்பு மாதிரி வேணும்னா தண்ணி அதிகம் சேர்த்துக்கோங்க. இல்லை செமி கிரேவியாக வேணும்னா தண்ணி அளவாகவே பார்த்து சேர்த்துக்கோங்க. அந்த சிக்கன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்க்குவேன். அதுவே எவ்வளோ தூரம் சுண்டி வரும்னு பாருங்கள். தண்ணி சேர்த்துட்டு இப்போ இதில் உப்பு காரம் பார்த்துக்கோங்க. காரம் உங்களுக்கு பத்தலைன்னா மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இந்த சிக்கன் வேகணும், அதனால் மூடி வச்சுருங்க. 15 நிமிஷம் நல்லா மூடி வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நடுவில் நடுவில் எடுத்து கிளறி விடுங்க கொஞ்சம்.
அது ஒரு கொதி வந்தோடனே மூடி வச்சிடலாம். பதினஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடும். சிக்கன் எல்லாம் வெந்துடுச்சு ஆல்மோஸ்ட். அவ்வளோதான். இதில் மல்லி இலைகளை தூவிட்டு இறக்கிடலாம். சிக்கன் கம்ப்ளீட்டாக வெந்துடுச்சு. எவ்வளோ தூரம் தண்ணி ஊற்றுனது எவ்வளோ தூரம் சுண்டி வந்துடுச்சு பாருங்கள் உங்களுக்கு. ஏன்னா சிக்கன் வேகிறதுக்கும் நீங்கள் தண்ணி நிறைய சேர்க்க வேண்டியிருக்கும். உங்களுக்கு இன்னமும் திக்காக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட அடுப்பில் வைங்க. சுவையான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியான ரொம்ப சிம்பிளான டிஷ் இது. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இது வரைக்கும் சமையல் கட்டு பக்கம் போகாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, இதை போய் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்லா வரும். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஒத்த நாளில் தொப்ப வந்து சட்ட பட்டன் வெடிக்கட்டும்.